பார்க்கலாம். ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார் சோனியா காந்தி. தற்போது எம்பியாக உள்ள ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார். உதகையில் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என கருதப்பட்ட நிலையில் பாஜக தலைமை முடிவு. டெல்லியில் போராடுவதற்காக இரண்டாம் நாளாக படையெடுத்து வரும் விவசாயிகள். ஷம்பு எல்லையில் மீண்டும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் பதற்றம். விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயார் என வேளாண் அமைச்சர் அர்ஜுன் முண்டா அறிவிப்பு. பேச்சுவார்த்தைக்கான சூழலை விவசாயிகள் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தல். அரசியலமைப்புக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது. எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுமானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா? சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா? இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா? மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் அநீதியான முயற்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் தேவையற்றது என பாஜக கருத்து. மாநில உரிமை சார்ந்த கவலையை பாஜக கவனத்தில் கொள்வதாகவும் பேரவையில் வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு இரண்டாவது வரிசையில் இருக்கை ஒதுக்கிய சபாநாயகர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கி உத்தரவு. சென்னை அருகே பட்டரவாக்கம் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் மோதல். கட்டை மற்றும் பாட்டிலால் தாக்கிக் கொண்டதால் அலறி அடித்து ஓடிய பயணிகள். ஒரு சதவீத இடஒதுக்கீடு கோரி பார்வை மாற்றுத்திறனாளிகள் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் திடீர் சாலை மறியல். 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக போக்குவரத்து பாதிப்பு. காதலர் தினத்தை ஒட்டி வேலூரில் ரோஜா பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. 20 பூக்கள் அடங்கிய ஒரு கட்டு ரோஜா பூ 500 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை ராஜாஜி பூங்காவிற்கு வந்த காதலர்களுக்கு எதிராக முழக்கம். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்த 10 பேர் கைது. சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க திமுக தயாராக இல்லை என தகவல். தற்போது பதவியில் உள்ள தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமியையே மீண்டும் களமிறக்கவும் திட்டம் என்றும் தகவல். கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் சாம்பல் புதனுடன் தொடங்கியது. வேளாங்கண்ணி உள்ளிட்ட பேராலயங்களில் சிறப்பு திருப்பலி. சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்பொழுது நேரலையாக பார்க்கலாம். முன்னெச்சரிக்கையாகவே ஒரு தீர்மானத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம். இரண்டாவது, 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை செய்வதன் மூலம் நம்முடைய உரிமைகளை மத்திய அரசு பறித்துக் கொள்வதற்கு உண்டு என்பதற்காக அந்த உரிமையை காப்பதற்காக ஒரு தீர்மானம்.
ஆக ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானம், நம்முடைய உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம். இந்த இரண்டு தீர்மானங்களை இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமாக படித்து காட்டியிருக்கிறார். இந்த இரண்டு தீர்மானத்தின் மீது பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், இரண்டாவது முறையாக நான் இந்த இரண்டு தீர்மானங்கள் மீது பேசுகிறேன். அது எப்படி இரண்டாவது முறை வரும் என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று, இந்திய ஜனநாயகத்தை குரல் வழியை கறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது. எமர்ஜென்சியை கொண்டு வந்து அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மீது நான் பேசியிருக்கிறேன். உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்திலே கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன். எனவே அவருடைய அடிச்சுவடை ஒட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கும் இரண்டு தீர்மானம். இங்கே நம்முடைய தளவாய் சுந்தரம் பேசுகிற பொழுது கொஞ்சம் கால காப்பதம் கொடுத்து சிலதற்கெல்லாம் பக்குவம் எல்லாம் சொன்னார். ஒத்துக்கொள்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லவர்களுக்கு அதான் நல்லவர்களாக தான் புரியும். ஆனால் யூனிஃபார்மில் ஸ்கோல் போடுறது, ஒரே தேர்தல், ஒரே பணம், அப்புறம் ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே இப்படி போறோம் கிட்ட செல்லாது. ஆகையினால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கீங்க, நான் தலையிடல, பரவாயில்ல விட்டு பார்க்கலாம். ஆனால் நீங்க நம்முடைய அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, as you are engaged in organization of elections in the local bodies, the high level committee would like to invite you for having your valuable insight on the mechanism by which the election to local bodies can be held simultaneously with other executive bodies என்று போட்டிருக்காங்க. அதனால லோக்கல் பாடிஸுக்கு தான் சேர்த்து தான் வந்திருக்கு. மூன்றாவதாக நீங்க அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. நிறைய சொல்லியிருக்கோம், எங்க வக்கீல் வில்சன் கூட போய் அங்கிட்ட சொல்லி இருக்கிறார். ஆகையினால இதெல்லாம் எடுபடாது. அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வருகிற காலகட்டத்தில், இந்த காலத்திலே முடியாட்சி திட்டத்தை கொண்டு போகிற காரியத்திலே இன்றைக்கு மத்திய சர்க்கார், ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்மானத்தை எங்களுடைய கட்சி சார்பில் ஆதரவு அமர்கிறேன். நன்றி. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கையிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடாது குறித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் நிறைவேறியது. ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். ஸ்டாலின் கொண்டு வந்த 2 தனி தீர்மானங்களும் நிறைவேறி இருக்கிறது. அது தொடர்பாக சபாநாயகர்
பேசிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் 2 தீர்மானங்களை கொண்டு வந்திருந்தார். அந்த 2 தீர்மானங்களும் நிறைவேறி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக ஒரு தீர்மானமும், மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதற்கு எதிராகவும் மற்றொரு தீர்மானமும் கொண்டு வந்திருந்தார். அந்த 2 தீர்மானங்களும் நிறைவேறி இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெறக்கூடிய நிலையில் 3வது நாளான இன்று இந்த 2 தீர்மானங்களும் நிறைவேறி இருக்கின்றன. அதன் நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த 2 தீர்மானங்களையும் கொண்டு வந்து பேசினார். அதன் பிறகு அதற்கு ஆதரவாக